மற்றும் ஊடக நண்பர்களுக்கு எங்களுடைய முதல்கண் வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் அனைவரும் 2 ஆண்டு பட்டய பயிற்சி நிறைவு செய்த மருத்துவ ஆய்வக நிபுணர்களின் இந்நலச்சங்கத்தின் மாநில நிர்வாகிகள். நாங்கள் கடந்த 2005 முதல் தற்போது வரை பட்டய பயிற்சி என்னும் படிப்பு, அதாவது டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி என்ற படிப்பை படித்து பியூசி நிலையம் மற்றும் அனைத்து தமிழக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் பயின்று கிட்டத்தட்ட ஏறத்தாழ 30,000 பேர் படித்து அரசு வேலைக்காக பதிவு செய்து காத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் அரசு எந்த ஒரு அரசு பணியும் எங்களுக்கு தராமல் காக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. அதாவது சொல்லப்போனால் கடந்த 2016ஆம் ஆண்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 524 கோர்ஸ் நிரப்பினாங்க. அதுக்கப்புறம் பல கட்டங்களாக போராடி இப்போ கடந்த மாதம் தான் ஒரு 60 கோர்ஸுக்கான பணி நியமன அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறாங்க. இது 10வது அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. எங்களுடைய முதன்மை கோரிக்கை என்ன அப்படின்னா, அரசாணை எண் 401, அதாவது கடந்த 2014ஆம் ஆண்டு 16/12/2014ஆம் ஆண்டு மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் மூலம் வெயிட்டேஜ், இந்த வெயிட்டேஜ் என்ன அப்படின்னா 10ஆம் வகுப்பில் ஒரு 20%, 12ஆம் வகுப்பில் 30%, ஜியோமெட்ரிக் டிப்ளமோ பாடப்பிரிவில் 50% எடுத்த மார்க்கினை கணக்கினை கொண்டு அதில் ஆல்மோஸ்ட் டாப்பர் தமிழக அளவில் யார் அதிக மதிப்பெண்கள் பெற்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் பணி நியமன ஆணை வழங்குவோம், மற்றவர்களை நாங்கள் நிராகரிப்போம் என்று அரசு திட்டவட்டமாக கூறுகிறது. இது மிகவும் வருத்தக்கூடிய விஷயம். பெரும் ஏமாற்றத்தை சந்தித்துள்ளோம். இதனால் எங்களுக்கு பெரும் பின்னடை. ஏனென்றால் கடந்த 15 வருடங்களாக படித்து சீனியாரிட்டி அடிப்படையில் காத்துக் கொண்டிருந்தோம். எங்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் கூட பணி நியமனம் வழங்காமல் அரசு ஒரு கொள்கை முடிவு எடுத்தது. அதாவது அரசாணை 401 ஒரு கொள்கை முடிவு எடுத்தது. அந்த அரசாணை 401 படி மதிப்பெண் அடிப்படையில் முறையில் மட்டுமே உங்களுக்கு பணியிடம் வழங்குவோம், மற்ற ப்ரியாரிட்டி எதுவும் கிடையாது என்று எங்களை அரசு காக்க வைத்தது. இதனால் பெரும் ஏமாற்றம் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வெயிட்டேஜ் முறையில் நிரப்பினால் இப்பொழுது, அதாவது கொரோனா காலத்தில் படித்த அந்த சமச்சீர் கல்விக்கு பயின்று உள்ளவர்களும் சமச்சீர் கல்விக்கு அப்புறம் உள்ளவர்களும் பெரிதாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம். சமச்சீர் கல்விக்கு அப்புறம் பாடப்பிரிவுகளுக்கு மார்க் அதிகமாக கொடுக்குறாங்க. சமச்சீர் கல்விக்கு முன்கட்டத்தில் படித்தவர்களுக்கு மார்க் மிக குறைவு. ஆனால் அரசு இப்போது ஒரு தகுதியை நிர்ணயிக்கும் போது உள்ள கட் ஆஃப் மார்க் பார்த்தோம்னா, அப்போ நம்ம படித்த காலகட்டத்தில் எம்பிபிஎஸ் பாடப்பிரிவு படிச்சிருக்கோம். நாங்கள் ஏன் லேப் டெக்னீஷியன் வர போகிறோம்? நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தகுதி நிர்ணயம் எங்களுக்கு அந்த மார்க் தான் நாங்கள் இப்போ எம்பிபிஎஸ் படிச்சிருக்கோம், லேப் டெக்னீஷியன் படிக்க வந்திருக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கு அந்த கட் ஆஃப் நிர்ணயம் பண்ணும்போது இப்போ சமீப காலமாக படித்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்கும் தவிர 10-12 காலமாக அரசு வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு எந்த ஒரு பணி நியமனமும் வழங்கப்படாது. ஒரு நோட்டிஃபிகேஷனை நம்ம அப்ளை பண்ணணும்னா எங்களுக்கு அந்த தகுதியே கிடையாது. ஏன் அப்படின்னா கடந்த காலத்தில் 2014 நோட்டிஃபிகேஷன்லேயே நாங்களாம் நிராகரிக்கப்பட்டோம். இது விஷயமா அரசு முதன்மை செயலாளர், மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், அப்புறம் உயர்திரு செயலாளர் அவர்கள் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தியும் செய்வோம் வாங்க, ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க. இதனால் நம்ம பல கட்டங்களாக போராடி இருக்கோம். 2 தடவை அரசோட அனுமதி வாங்கி, காவல்துறையோட அனுமதி வாங்கி ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடத்திருக்கோம். அதை நடத்தினதுக்கு அப்புறம் தான் அரசு ப்ரொபோசலாக காலி பணியிடங்கள் கொடுத்த தகவல்களை அரசு முதன்மை செயலாளர்களுக்கு இயக்குநர்கள் மூலமாக அனுப்பி வச்சாங்க.